Hi, welcome to my channel. இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாங்க. இந்த மஷ்ரூம் பிரியாணி வந்து பட்டன் மஷ்ரூம்ஸ் வந்து எடுத்துர்க்கேன், பாஸ்மதி ரைஸ் எடுத்துர்க்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம அடுத்தது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரியாணி மசாலாவுக்கு தேவையானதை பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய பட்டை, ஒரு 10 கிராம்பு, ஒரு 2 வரமிளகாய், ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 15 பூண்டு, பெருசாக ஒரு இஞ்சி, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் பாஸ்மதி ரைஸை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து ஆயிலும் வந்து சேர்த்திக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் கீ சேர்த்திட்டு அது கூட எவ்வளோ வேணுமோ ஆயில் சேர்த்திக்கோங்க. இப்போ வந்து 2 பிரிஞ்சில் பே லீஃப் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மராட்டி மொக்கும் ஒரு பட்டையும் வந்து சேர்த்துருக்கேன். இது கூட வந்து நீங்கள் ஏலக்காவும் போட்டுக்கோங்க, அரைக்கிறதுக்கும் 2 ஏலக்காய் வந்து போட்டுக்கோங்க. இப்போ அது வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்து வந்து ஒரு வெங்காயத்தை வந்து சேர்த்திருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி இதுக்கு வந்து போதும். அதை வந்து நம்ம சேர்த்தி நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை வந்து அதில் வந்து சேர்த்திக்கோங்க. சேர்த்தி அதையும் நல்லா வந்து வேகிற வரைக்கும் வணக்கி விட்டுருங்க. அதுக்கு நடுவில் நம்ம வந்துட்டு இப்போது மஷ்ரூம்ஸை வந்து க்ளீன் பண்ணி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம தக்காளி வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ மஷ்ரூமும் 2 பச்சை மிளகா, ஒரு கை புதினா வந்து சேர்த்திடுறேன். சேர்த்திட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு கொஞ்சம் வேக விடுங்க. இப்போ அடுத்து வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச வந்து பிரியாணி பேஸ்ட்டை வந்து சேர்த்திட்டு கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்திடுங்க. சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வணக்கி விடுங்க. வணக்கி விட்டதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரிசியை வந்து அதில் சேர்த்திக்கலாம். தண்ணி ஊற்றி அரிசியை வந்து சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூளும் உப்பும் வந்து நான் சேர்த்திட்டேன். சேர்த்திட்டு இதுக்கு வந்து நான் ஒரு 2 டம்ளர் வந்து தண்ணியை வந்து சேர்க்க போகிறேன். சேர்த்திட்டு கொஞ்சம் உப்பு பார்த்துக்கோங்க, பத்தலை அப்படின்னா போட்டுக்கோங்க. சேர்த்திட்டு அடுத்து வந்து நம்ம அரிசியும் போட்டு ஒரு கிண்டி விட்டுறேங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. குக்கரை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து விசில் எல்லாம் போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து வெந்திருக்கு. ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீடே அவ்வளோ ஸ்மெல்லாக இருந்துச்சுங்க. இந்த பிரியாணிக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு. பாஸ்மதி ரைஸ் எல்லாமே சூப்பராக வெந்திருக்குங்க. இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.